அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் மாதம், இந்த மாதம் 30 நாள். இதுக்கு அரபியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இது கொடுக்கப்பட்ட நியமத்திலே பெரிய நியமத், அந்நியமத்துல் பாரிதா அப்படின்னே சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்கு அல்லாஹு தஆலா கிஃப்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இவர் போதும்னு சொன்னாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், 30 நாளும் கொடுக்குறான். அப்படிப்பட்ட மாதம். இந்த மாதம் ஒரு மனிதர் என்ன செய்யலாம்? இபாதத்து தன்னுடைய ஊரில் இருந்து செய்யலாமா? இவர் நிறைய ட்ராவல் பண்ணலாமா? ட்ராவல் ரொம்ப தேவையாக இருந்தால் பண்ணிக்கலாம். ட்ராவலே இல்லை அப்படின்னா இதில் அவாய்ட் ட்ராவலை என்னன்னு சொன்னால் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டுறது நல்லது. ஏன் அப்படின்னா இது இன்ஃப்ராதியான இபாதத்துக்கு முன்னுரிமை கொடுக்குதா, இஜ்திமாயியான இபாதத்துக்கு முன்னுரிமை கொடுக்குதா? அதாவது தனியாக செய்யணுமா, தனிமையில் இருந்து, அல்லது எல்லாரோட கூட்டாக செய்யணுமானா, நிறைய உலமாக்கள் அவங்க இந்த ரமதான் மாதத்தை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ரமதான் மாதம் வருது அப்படின்னாலே அவங்க ரமதான் மாதத்துக்காக வேண்டி தயாரிப்பில் அந்த ஷாபானுடைய கடைசியில் எல்லா விஷயத்தையும் முடிச்சுக்கிடுவாங்க. திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணது ஷவ்வாலில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கருத்து என்னென்னா, ஹசனுல் பன்னா இமாம் அவங்க பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போது ஷாபானுடைய கடைசி வரும்போது அவங்கள்ட்ட உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு சொல்லுவாங்களாம், ரமதான் வரப்போகுது, அதனால் நம்மளுடைய அடுத்த பாடத்தை நம்ம ஷவ்வாலில் பார்த்துக்கலாம். இந்த ரமதானுங்கிறது தனியாக செய்கிறது ஒரு மனுஷனுடைய நஃப்ஸை சரிப்படுத்துறதுக்காண்டி உள்ளது. அதனால் இந்த ரமதானில் என்னென்னு சொன்னால் எல்லாருமே தன்னுடைய ஊரில் இருந்து இபாதத் செய்யுங்க அப்படிங்கிறத வலியுறுத்தினாங்க எல்லா உலமாக்களும் சரி, அதே மாதிரி முன்னாடி உள்ள பெரியார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்கன்னா இதில் கடைசி 10 ஏத்திகாஃப் இருந்தாங்க. எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் அப்படிங்கிற வருஷம் வருதோ அதில் மாத்திரம் கடைசி 20 நாள் ஏத்திகாஃப் இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் எதை சுட்டி காட்டுதான், ஒரு மனுஷன் தன்னுடைய ஊரில் இருந்து தன்னுடைய கடை வேலைகளும் சரி, மற்ற வேலைகள் எல்லாத்தையும் குறைச்சி இபாதத்துக்கு அதிகமான நேரங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி தனிமையில் இருந்து இபாதத் செய்யணும். தனிமையில் இருந்து இபாதத் என்ன, ஏத்திகாஃப் கடைசி 10 இருப்போம். மற்றது குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்கிறது, ஏதாவது கிதாபை முத்தாலா செய்கிறது, படிக்கிறது. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.